சுகன்யாவுடைய முதல் கணவரை தேடி போன பழனிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கு. சுகன்யா சொன்னது சுத்தமான பொய்ன்னு அப்பதான் அவருக்கு தெரிய வருது. அதாவது சுகன்யாவுடைய பயம் எதுக்குன்னு எங்க நேரடியாவே பழனி கிட்ட சொன்னாலும் பழனி அந்த ஆளை தேடி போகத்தான் செய்யறாரு. அப்படி அவர் அந்த ஊருக்குள்ள எந்த இடத்துல அங்க சுகன்யாவுடைய முதல் கணவரை பார்த்தாரோ அதே இடத்துக்கு பழனி மீண்டும் போக அங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கவும் செய்யறாரு. ஓ அவனாப்பா, அவன் வீடு அங்கதான்ப்பா இருக்குன்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாம் கை காட்ட பழனியும் அதை நம்பிக்கிட்டு அந்த வீட்டுக்கும் போறாரு. அந்த வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கு பிறகு பழனிக்கு பெரிய அதிர்ச்சியை காத்திருக்கு. யாருங்க வீட்டிலன்னு சொல்லி வெளியே நின்று பழனி கூப்பிடுறாங்க. உள்ளே இருக்க சோனியாவுடைய முதல் கணவரும் வெளியே வராங்க. வெளியே வந்தவரை பார்த்த உடனேயே பழனியும் யார் நீங்கன்னு சொல்லிட்டு பழனியை பார்த்து கேட்க, கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், உள்ளே வந்து பேசலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட, ஆமாம் நீங்கள் யார், இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னு பழனியை பார்த்து அவரும் கேட்குறாரு. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்போ பழனியும் வந்துட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தான் சுகன்யாவுடைய இரண்டாவது கணவர்னு சொல்ல, சுகன்யாவா அப்படின்னு அதிர்ந்து போய் ஆச்சரியத்தில் நிற்கிறாங்க. ஆமாங்க, உங்களுடைய எக்ஸ் ஒய்ஃப் சுகன்யா இருக்காங்களே, அவங்களுடைய இரண்டாவது கணவர் நான் தான். இப்போ அவங்கள ரெண்டாவதா கல்யாணமும் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, இதை கேட்ட அவர் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாக, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தான் அவளை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, ஆமாம் நேற்று நைட்டு நானும் சுகன்யாவும் உங்களை பார்த்தோம். சுகன்யா அப்போ தான் உங்களை பற்றி எல்லாத்தையுமே சொன்னான். சரிங்க, உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், ஆனால் இனிமே அவள் உங்களை பார்த்து பயப்படக்கூடாது. உங்களை பார்த்தாலே அப்படி பயந்து நடுங்கிறா. இந்த மாதிரி ஒரு நாள் அவள் இருந்து நான் பார்த்தது கூட கிடையாது. ஏன் பயந்தா, எதுக்காக பயந்தான்னு கேட்டபோது அவள் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கீங்க, சுகன்யாவை ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்கீங்க. பாவம், இந்த மாதிரி ஒரு பொண்ணு பயந்து நான் பார்த்ததில்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவளை வாழ்க்கையில் பாதியாக நம்ம நினச்சிக்கணும். சந்தோஷம் துக்கம்னு எல்லாத்துலேயுமே நாம் 2 பங்கு நம்ம கலந்துக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வெறும் கொடுமையை மட்டுமே தான் இங்கே சோனியாவுக்கு பார்த்து கொடுத்துருக்கீங்க. அதான் சோனியா உங்களை பார்த்தாலே பயந்து நடுங்கிறா. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்கு காரணம், நாளை பின்ன சுகன்யா தனியாக வெளியில் போக வேண்டிய ஒரு நிலைமை வரும். அப்படி அவளை நாளை பின்ன நீங்கள் அவளை பார்த்தாலோ இல்லை அவள் உங்களை பார்த்தாலோ எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களை சந்தித்து பேசவும் செய்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டீங்க நம்புகிறேன். சுகன்யாவாலேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் வாக்கு கொடுக்குறேன்னு சொல்ல, ஹலோ என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, சுகன்யாவை நான் கொடுமைப்படுத்தினேனா, நடந்தது என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் விருப்பத்துக்கு என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க. சொல்ல போனால் சுகன்யாவில் தான் நான் கொடுமைவே அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாங்க, நாளுக்கு நாள் கொடுமைப்படுத்தினது அவ தான். வீட்டில் ஒரு நாள் கூட நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, சண்டை, காரணம் இது மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். கல்யாணம் ஆகி வாழ்ந்தது என்னமோ கொஞ்ச நாளாக இருந்தாலும் ஆனால் பிரச்சனைக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வருவேன். ஒவ்வொரு நாள் சம்பாத்தியமும் நான் கம்மியாக சம்பாதிச்சாலும் அதில் அளவோட குடும்பம் நடத்துகிற ஒரு பொண்ணு கிடச்சிருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் சம்பள பணத்தை மொத்தத்தையும் வாங்கி அவள் செலவு பண்ணுற விதமே வித்தியாசமாக இருக்கும். அதனால் நான் கடனை தான் நிறையா இழுத்து வச்சிருந்தேன். அவள் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கலனா பிரச்சனை, கூட்டிகிட்டு போகலைனா பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை பண்ணி இப்படி நான் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவள் தான். டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு கூட என்னை எத்தனை தடவை ஏறி இடங்க விட்டா தெரியுமா, எத்தனை இடத்துக்கு என்னை அலைய விட்டா தெரியுமா. அவளை எப்படி என் வாழ்க்கையில் மறக்க முடியும். நிச்சயமாக சொல்கிறேங்க, நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் நிறையவே கஷ்டப்பட போகிறீங்க. அவளை பற்றி தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்லை என்னை விட ரொம்ப வசதியா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் சொல்கிறது எதையுமே நான் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்ல, நான் உண்மையை தாங்க சொல்கிறேன், நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி உள்ளே போனவர் வெளியே வரும்போது கையில் ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வராரு. யார் இது அப்படின்னு சொல்லி கேட்க, அதை கேட்டுட்டு இங்கே பழனி தான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. இது என்னோட குழந்தை தான் சொல்ல, அப்படியா, உங்களுக்கு 2வது மேரேஜ் ஆகிடுச்சாங்க, ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல, நான் சொல்ல வரதை முழுசாக கேளுங்க, எனக்கு இன்னும் 2வது கல்யாணம்லாம் ஆகலை. இது ஏன் குழந்தையா, நான் தான் வளர்க்கணுமா. அவளும் நானும் வாழ்ந்த கொஞ்ச நாளையில் அவள் பிரிஞ்சு போயிட்டான். ஆனால் என்ன ஒன்று, பெரிய நேரத்தில் தான் அவள் கர்ப்பமாக இருக்கிற விஷயமே அவளுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் அதை சொன்னால் எங்கே கோர்ட்டில் கேஸ் நடக்கும், நம்மளை சேர்ந்து வாழ விட்டுருவாங்களோன்ற ஒரு பயத்தில் அதை சொல்லாமலே அவள் போயிட்டான். கர்ப்பமாகி குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தை, அதுவும் ஏன் குழந்தை அப்படின்றதுக்காக என்கிட்டே கொண்டு கொடுத்துட்டு போயிட்டான். இதை நீயே வளர்த்துக்கோ, இந்த சனியனெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது, வளர்க்கவும் முடியாது. எனக்கே இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, என் வாழ்க்கையை என்னால் பார்த்துக்க முடியலை, இல்லை இந்த குழந்தைய வேற வச்சு பார்த்துக்கணுமான்னு அவள் என்கிட்டே இந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டும் போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்டதுக்கு பிறகுதான் பழனிக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா காத்துட்டு இருக்கவும் செய்து, நீங்க சொல்றது எதையுமே நான் நம்பவே கூட முடியலைங்க அப்படின்னு சொல்ல, நான் சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மைங்க, இதுல நான் எதுக்கு பொய் சொல்ல போறேன் அப்படின்னு இங்க சொல்லவும் செய்றாங்க அங்க சுகன்யாவுடைய முதல் கணவர். ஆனா ஒண்ணுங்க, இப்போ நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க, உங்ககிட்டயும் அதே பணம் காசு இல்லைன்னா உங்களையும் அதே போலதான் நடத்துவான்னு சொல்லும் போதுதான் சுகன்யா அந்த வீட்டுக்கு வந்த புதுசில் எப்படி நடந்துகிட்டான்ற விஷயமும் இங்க பழனி ஞாபகப்படுத்தி பாக்குறாங்க. இப்ப பழனி பயங்கரமான ஒரு கோவம் இருக்கதான் செய்து பழனிக்கு சுகன்யா மேல. அப்படி இருந்தும் அவ எதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருக்கான், இதை முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். அவளுடைய உண்மையான குணமே அந்த வீட்டுக்கு வந்தப்ப முதல்ல என்கிட்ட காட்டின அந்த குணம்தான். ஆனா இப்ப அவ கொஞ்ச நாளா நடந்துக்கிறதும் பேசுறதும் பழகுறதும் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா நாம இதை பத்தி இப்போதைக்கு அவகிட்ட கேட்க கூடாது. அவளுடைய நடிப்பை தாண்டி நாம நடிக்கிற நடிப்புல அவளே உண்மை கக்கணும் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க எங்க பழனிவேலும். சரிங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இயக்கத்தோட பார்த்துட்டு, நீங்க இந்த குழந்தைக்காவது இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு சொல்ல, குழந்தை ஒரு கூட இருக்குன்னா எந்த பொண்ணுங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க வருவான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல, நிச்சயமா சொல்றேன் சுகன்யாவை திரும்ப பார்த்தா நான் பிரச்சனை பண்ணுவேங்க அப்படின்னு அவருமே சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க பழனி எதுவுமே அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசல. ஏன்னா அந்த அளவுக்கு சுகன்யாவில் நோகடிக்கப்பட்டிருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுனால இனி என்ன ஆக போகுதுன்னு பழனி புரிஞ்சுக்கிட்டதுனால இதுக்கப்புறமா பழனி அதை பத்தி எதுவுமே கேட்காம வீட்டை விட்டு வெளியே வரவும் செய்றாரு. பழனி எடுத்திருக்க இந்த முடிவுல கண்டிப்பா இங்க ஜெயிக்க போறது பழனியா தான் இருக்க போது. பழனி கொஞ்சம் கொஞ்சமா சுகன்யா ஏன் இப்படி நடிச்சிட்டு இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சு சுகன்யாவை இந்த குழந்தையோட சேர்த்து வைக்க தான் போறாரு. இனி அவர் வாழ்க்கையில நடக்க போற முதல் விஷயமே அதுதான். இப்போ அந்த கணவர் எனக்கு சுகன்யாவே வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை அவருக்கு இந்த குழந்தை தடையா இருந்தாலும் அந்த குழந்தைய கூட்டிட்டு வரதுக்கு பழனி தயாரா தான் இருக்காரு. சுகன்யா அந்த ஆளை பார்த்ததும் எதுக்காக பயந்தான்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி ஏன் பயந்தாங்கன்னா, ஒருவேளை அந்த குழந்தைய நம்ம கூடவே அனுப்பி வச்சுட்டா நம்ம தலையில வந்து விடிஞ்சிட்டா என்ன பண்றதுன்ற ஒரு பயத்துல தான் இப்படி சுகன்யா விலகி போறாங்கன்றது எங்க பழனிக்கு நல்லாவே புரியுது. ஆனா எவ்வளவு நாளைக்கு நீ இப்படி விலகி போக போறேன்னு நான் பார்க்க தானே போறேன். நிச்சயமா உனக்குன்னு ஒரு விடிவு காலம் பிறகும். நீயே ஒரு நாள் நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நினைச்சு வருத்தப்பட்டு அந்த குழந்தைய போய் நீயே கூட்டிட்டு வர நிலைமையை நான் உருவாக்குவேன் சுகன்யான்னு புதுசா ஒரு சபதத்தை எங்க பழனி எடுக்கவும் செய்றாரு. பழனியுடைய இந்த சபதம் நிறைவேறும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க.